வணக்கம். இந்த பதிவில் நம்ம டிஎன்பிஎஸ்சி கவர்மெண்ட் மெட்டீரியல் கொடுத்துருக்க ஓரெழுத்து ஒருமொழிகள் பார்க்க போகிறோம். ஏற்கனவே 10 வரைக்குமான ஓரெழுத்து ஒருமொழிகளுக்கான பொருள்கள் பார்த்துட்டோம். இப்போ நம்ம 11 முதல் 20 வரைக்குமான ஓரெழுத்து ஒருமொழிகள் பார்க்கலாம். அவ் என்ற ஓரெழுத்து ஒருமொழிக்குரிய பொருள்கள்: பாம்பு, நிலம், விழித்தல், அழைத்தல், வியப்பு, தடை, கடிதல், பூமி, ஆனந்தம் என்று பொருள். க என்ற ஓரெழுத்திற்கு அரசன், நான்முகன், தீ, ஆன்மா, உடல், காற்று, கதிரவன், செல்வன், திருமால், தொனி, நமன், மயில், மனம், மணி, இமயம், திங்கள், உடல், நலம், தலை, திரவியம், நீர், பறவை, ஒளி, முகில், வில்லவன், பொருத்து, வியங்கோள் விகுதி மற்றும் பறவை என்று பொருள். கா என்ற ஓரெழுத்து ஒருமொழிக்கு அசைச்சொல் காத்தல், காவடி, சோலை, தோற்றுமை, பூந்தோட்டம், பூங்காவனம், காவடித்தண்டு, பூ, கலைமகள், நிறை, காவல், செய், வருத்தம், பாதுகாப்பு, வழி, துலாக்கோல் என்று பொருள். கீ என்ற ஓரெழுத்து ஒருமொழிக்கு கிளிக்குரல், தடை, தொனி, நித்தை, பாவபூமி என்று பொருள். கு என்ற ஓரெழுத்திற்கு குற்றம், சிறுமை, இகழ்ச்சி, நீக்குதல், நிறம், இன்மை, பூமி, உருபு மற்றும் சாரிய என்று பொருள். கு என்ற ஓரெழுத்திற்கு பூமி, பிசாசு, அழுக்கு, கூகை, கூக்குரல், கூவுதல் மற்றும் ஓசை குறிப்பு என்று பொருள். கை என்ற ஓரெழுத்திற்கு இடம், ஒப்பனை, ஒழுக்கம், காம்பு, கிரகணம், செங்கல், கட்சி, கைமரம், விசிறிக்காம்பு, படை உறுப்பு, ஆற்றல், ஆள், உலகு, உடன், திங்கள், செய்கை, பகுதி, பிடிப்பு, மரவட்டை, முறை, வரிசை, கரம், சமயம், வழக்கம், தங்கை, உருட்டு, வன்மை, சதுரம், சங்கு, வன்று, கைத்தைலம், அஞ்சலி, கைத்தொழில், கைப்பிடி, அஞ்சலி மற்றும் விறகு என்று பொருள். மீதமுள்ள ஓரெழுத்து ஒருமொழிக்கான பொருள்கள் நம்ம அடுத்த பதிவில் பார்ப்போம்.